பாபநாசம் திலீத்தோட ரீமேக்கு மலையாள படம். ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ரொம்ப டாப் நாச்சா 100 நாளுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கின ஒரு படம். ஸோ அதை ரீமேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பேட் ஐடியா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிறவர் வந்து எப்போவுமே வந்து நம்ம நினைக்காத நிகழ்த்தக்கூடிய ஒரு மனிதன் கமல்ஹாசன். அது என்ன அப்படிங்கிறது இந்த படம் போய் பார்க்குறப்ப தான் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. படம் ஆரம்பிக்குது. நான் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருஷ்யம் அவ்வளோ தூரம் ஓடி சப்டைட்டில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரிஜினல் வெர்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் முதலாக வந்து பாபநாசம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா தயவுசெய்து போய் அவங்ககிட்ட போயிட்டு வந்து இதுதான் கதை அப்படின்னு சொல்லிடாதீங்க. பிளாட்டை வந்து இது பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த நாகர்கோவில் அந்த பக்கம் இருக்கிற அந்த ஸ்லாங் வந்து அது இறங்க மாட்டேன்ருச்சு. ஒரு மாதிரி சவிட்டு அப்படி இப்படி பேசுகிறப்போ வந்து இது அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கிற புரியறதுக்கு, அதாவது அதுக்குள்ளே போய் நம்ம உட்கார்றதுக்கு அவங்களோட உலகத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷமே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அது வரைக்கும் அந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் என்னடா அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருந்தது. பட் அதற்கான பர்பஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த படம் உள்ளே போக 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 அவங்க உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே போயின்னா கமல்ஹாசனோட அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்களும் ஒருத்தர் ஆயிடுவீங்க. நாம் வந்து இந்த பக்கம் நிஜ உலகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஞாபகப்படுத்துவது அப்பப்போ கமல்ஹாசனுடைய அந்த ஒட்டுமீசை மட்டும்தான். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்போ மேபி ஐ எம் ஷுர் கமல்ஹாசன் வந்து அவருக்கு வந்து அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட்டு அது மட்டும் அதை தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பிழை அப்படின்னாலே அது ஒன்று மட்டும் தான் சொல்ல முடியும். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாராட்டுக்குரிய நடிகர்கள் ஆஷா சரத் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு நடிப்பு. எப்படின்னா ரொம்ப கமாண்டிங்காக பார்த்திங்கன்னா கமல்ஹாசனோட மைண்டை வந்து அவங்க ரீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஜென்யூன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து நிற்கிற அந்த தோரணை, பேச்சு, மிரட்டல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெண்டாவது கலாபவன் மணி ஒரு பெரிய ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கர வெயிட்டான ஒரு ரோல். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத அந்த ஒரு கான்ஸ்டபிள் ரோலில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை தவிர யாரும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு இது. ஜீத் ஜோசப் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா அந்த சீன் ஒவ்வொன்றும் அப்படியே அன்வீல் ஆக தான் வந்து நமக்கு ஆஹா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா. அது அன்வீல் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஜீத்து ஜோசப் எந்த இடத்துலையுமே வந்து நான் ஜீனியஸ் அப்படின்னு வந்து அவர் காட்டிக்க விரும்பவே இல்லை. அது பார்த்திங்கன்னா ஃபேமிலி இந்த சொந்த பந்தங்கள் அந்த பாசம் அப்படிங்கிறது வந்து அந்த கோரா வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறது அத்தனையுமே அதுக்கு தான் அப்படிங்கிறத வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஜீத்து ஜோசப் பண்ணியிருக்கிறது. எடிட்டிங் வந்து ஆயிப் கான் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் திருஷ்யம் வந்து அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கமாண்டிங் ஒர்க் அது. ஏன்னா இதை விட வந்து ஒரு த்ரில்லரை வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் தாண்டிட்டு உங்களுக்கு வந்து நெயில் பைட்டிங். ஏன்னா மலையாளம் வெர்ஷன் பார்க்காதவங்க நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நெயில் பைட்டிங்காக என்ன போகுது அப்படின்னு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அவரோட எடிட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிப்ரானோட இசை மிகப்பெரிய ஒரு பலம். நான் இன்றைக்கி வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த கொடைக்கானல் தான் பண்ணுறேன், வெள்ளையப்பன் தேட்டர் அப்படின்ட்டு அங்கே பார்த்தேன். ஆடியோ குவாலிட்டி கம்மி, அங்கேயுமே வந்து ஓகே நல்லா இருந்தது. பாடல்கள் எப்படி சொல்கிறது பயங்கரமாலாம் இல்லை. பட் ஆனால் வந்து அதை வந்து நாம் வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணவோ இல்லை வந்து நம்மளை எரிச்சல் ஊட்டவோ செய்யலை. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. சினிமட்டோகிராஃபி சுஜித் அப்படின்ட்டு சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப க்ளீனான ஒரு சினிமட்டோகிராஃபி. கௌதமி இந்த ரோலுக்கு நிறைய பேர் சொன்னாங்க இல்லை மீனாவே போட்டிருக்கலாமே, அந்த விஷயத்தில் மலையாள வெர்ஷன் நடித்தாங்க அவங்களே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பட் இது பார்த்திங்கன்னா அந்த வர்ற ஒரு இயல்பான அந்த காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மீனா அப்படின்னாங்க. என்னன்னா அந்த வெர்ஷனை பார்த்துட்டு இதப்போ பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக அந்த தெராஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ கம்பேர் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கூட்டலாக இது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக இருந்தே தான் ஆகும். பட் இதை ஒரிஜினல் வெர்ஷனாக பார்க்குறப்போ வந்து எனக்கு தெரிந்து அவங்களுடைய போர்ஷன் கௌதமியோட போர்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ண மாதிரியே எனக்கு வந்து தெரிந்தது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமல்ஹாசன். அதாவது அந்த குடும்பம் அந்த உள்ளே வர கேரக்டரே தான் அதை வந்து அந்த யூனிட்டுக்கு பண்ணியிருக்கார் கமல்ஹாசன். அந்த குடும்ப தலைவனாக பார்த்திங்கன்னா அந்த மொத்த வெயிட்டையும் அந்த வழிகளையும் தாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு துணிஞ்ச ஒரு குடும்ப தலைவனாக வந்து ஸ்க்ரீனில் இதில் நிஜ வாழ்க்கையில் வந்து அந்த மொத்த யூனிட்டையும் காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட ஆக்டிங் மட்டும் ஏதாவது ஒன்று பிசகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து அவ்வளோதான். இது வந்து ஒரு நட்டமான ஒரு படமாகவோ இல்லை வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு படமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறத ஒரு இறுதி காட்சிக்கு முந்தின காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அவரை பற்றி அவர் போய் சிக்கன் அந்த சூழ்நிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு 2 நிமிடம் 3 நிமிட காட்சி வரும். சிலதெல்லாம் வசனமே இருக்காது. பார்த்திங்கன்னா விரல் அடிபட்டிருக்கும், அந்த விரல் வந்து தேய்க்கிறது கூட வந்து பத்திரமா தேய்ச்சிக்கிட்டே தான் பேசுவார். அந்தளவுக்கு வந்து ஞாபகத்திறன், அந்த ஆக்டிங் கேப்பபிலிட்டி, என்னத்தை சொல்கிறது, ஒரு நடிப்பினுடைய கடவுள் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நிஜம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் ப்ரூவ் பண்ண ஒரு படம் இது. கமல்ஹாசன் ஒரு ட்ரீட். அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க அந்த நமக்கு வந்து உள்ளே வந்து அது டிப் ஆக வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த அந்த ஆளாகவே நம்ம பார்க்க ஆரம்பிக்க கடைசி ஃப்ரேம் வரைக்கும் வந்து ஓகே, எப்படி சொல்கிறது, இனி கமல்ஹாசனை பற்றி பேசுனவங்கலாம் இனி ஒரு வருஷம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தேன். யாருமே வந்து வெளில வந்துட்டு படம் பிடிக்கலன்னோ இல்லை கமல்ஹாசனை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டுமே யாருக்குமே இல்லை. எல்லோரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப திருப்தியான ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிறத, மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இந்த படம் வந்து ஏ மட்டும் இல்லாமல் பிசியில் எல்லா பக்கமுமே வந்து கமல்ஹாசனுடைய ஆக்டிங்காண்டியும் ஜீத்து ஜோசஃப்னுடைய ப்ரில்லியன்ஸுக்காண்டியும் ஒரு மிக பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 4.25 கண்டிப்பாக தருவேன். ஒரு உன்னதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கமல்ஹாசன் ஃபேன்ஸுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி அப்படின்னு நினைக்கிறேன். போய் ஒரு 10 தாட்டு பார்த்துட்டு ஜாலியாக கொண்டாடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறாமல் போய் பாருங்கள். உங்கள் ஒர்த்து ₹80 ₹100 நீங்கள் எது பே பண்ணிங்கனாலும் ஒர்த் இட். நன்றி, வணக்கம்.